Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2019 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 32ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, half lives of two radioactive elements are 12 hours and 16 hours respectively. If at any instant the ratio of amounts of radioactive substance is 2:1, then after 2 days what will be the ratio of the undecayed portions? This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸினுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. மொதல் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டினுடைய ஹாஃப் லைஃப் 12 ஹவர்ஸ், ரெண்டாவது ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டினுடைய ஹாஃப் லைஃப் 16 ஹவர்ஸ். இந்த ரெண்டு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டும் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டினுடைய அன்டிகேட் போர்ஷன்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் இந்த ரெண்டு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டை ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் ஏ இதோட ஹாஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு 12 ஹவர்ஸ். அதே மாதிரி பியோட ஹாஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு 16 ஹவர்ஸ். இனிஷியலாக இந்த ரெண்டு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை N0A அண்ட் N0B அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் த இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, N0A by N0B is equal to 2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது that is equal to 2/1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் undecayed nuclei N is equal to 1/2 whole to the power n into N0. So this is the formula we are going to use. இங்கே nங்கிறது number of undecayed nuclei, இந்த n small n அப்படிங்கிறது number of half lives, N0 அப்படிங்கிறது initial amount of nuclei. So for the first element we can write the formula as Na is equal to 1/2 whole to the power n N0A. This is the number of undecayed element A. Similarly, number of undecayed element B is equal to 1/2 whole to the power n N0B. So for the first element Na is equal to 1/2. என்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n இஸ் த நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ், அதாவது 2 டேஸில் எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 டேஸ்னால் 48 ஹவர்ஸ். ஸோ ஹாஃப் லைஃப் ஆஃப் எலிமெண்ட் ஏ இஸ் 12 ஹவர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் இன் 2 டேஸ் ஃபார் த எலிமெண்ட் ஏ இஸ் 4. So this is 4 into N0A. So this is equal to 1 divided by 2 to the power 4. 2 to the power 4 is 16 N0A. அதே மாதிரி NBயை கால்குலேட் பண்ணுவோம். NB is equal to 1/2 number of half lives in 2 days for the element B is equal to 2 days na 48 hours divided by half life of element B is 16 and this is equal to 3. So this is 3 N0
B. Now this is equal to 1 divided by 2 to the power 3 is 8 N0 B. Let this is equation 1 and this is equation 2. Dividing 1 by 2, we will get NA divided by NB is equal to 1 by 16 N0A divided by 1 by 8 N0B. So this is equal to, இந்த 16 denominator வரும், இந்த 8 வந்து numerator போகும். So 8 by 16 N0A divided by N0B. Already இந்த ratio நமக்கு தெரியும். So the amount of radioactive elements are in the ratio 2:1 அப்படின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. Therefore N0A by N0B is equal to 2 by 1. So this is equal to 8 by 16 into 2 by 1. So இதை கேன்சல் பண்ணால் 188 28 16. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா we will get 1 by 1, that is NA divided by NB is equal to 1. This means that NA is to NB is equal to 1 is to 1. So NA is to NB is equal to 1 is to 1. அதாவது 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸினுடைய அன்டிகேட் போர்ஷன்ஸ் 1 is to 1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.